ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபாஷினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் பூரியோட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ட்ரை பச்சை பட்டாணி 6 to 7 hours வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பச்சை பட்டாணி நம்ம 8 hours கிட்ட ஊற வச்சதுனால அதுவுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால் 2 விசில் மட்டும் போதும். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. இப்போது ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு எல்லாமே. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆனியன் கொஞ்சம் கூட இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய தக்காளி இந்த ரெசிபிக்கு சேர்க்க மாட்டோம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டேட்டோ மசாலா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துக்கிட்டால் இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். இது எனக்கு கரெக்டாக இருந்ததுனால ஃபைனலாக நான் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரியோட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பூரியோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண பொட்டேட்டோ மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.